ஹாய் ஹலோ அமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம் லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம் லேண்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லவ்வோட 13வது பார்ட்டு தான் போக போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருந்தேன்னா, நம்ம ஸ்வீட்டி ஜிமின் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா. உடனே மீரா வந்து அவளை கூப்பிட்டு போயிருப்பா. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு மேலே இனிமேல் பார்க்க போகலாம். வாங்க போகலாம். இப்போ எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஹீரோ மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் நம்ம ஹீரோ காலைல சீக்கிரமாக ஏஞ்சி நம்ம ஹீரோயினிக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு வேளை அவர் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு டவுட் வருது. ஆனாலும் இல்லை, நம்பக்கூடாது. இதெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றலாம். இப்போ நல்லா வழிய பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கொடூரமாக நடத்துவாங்க. நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரீஸு இதெல்லாம் பார்த்துட்டு அதில் நடந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் ஹீரோ மேலே இப்போவும் நம்பிக்கை வரல. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது கூட நம்ம ஹீரோயின்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கூடலாம் இப்படி பேசணும்னு நிறையா சொல்லி தான் அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் அசால்ட்டாக நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகே வந்து சுசுகி கிட்ட சொல்கிறாரு, நான் வேணால் இங்கே இருக்கட்டுமா, ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து இப்போ சுசுகி வந்து குழந்த பிறக்க போகிற லாஸ்ட் மந்தில் இருக்காங்க. குழந்த பிறந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால, அதாவது 9th மந்த்து, அதனால் வந்து அவன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே நினைக்கிறாரு. ஆனால் சுசுகி வந்து இல்லை பரவாயில்ல, டாக்டர் டேட்டு கொடுத்தது இன்றைக்கி இல்லைல்ல, வேணால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுசுகி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஜேகேவுக்கு மனசே இல்லை. சுசுகி இதெல்லாம் பார்த்து, கண்ணா இங்கே பாருடா, உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நீ வெளியே வா, அப்போ நம்ம 3 பேரும் செம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். நான் உங்கள் அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நீ அம்மாவை தண்டிச்சிடாத, அப்பா ரொம்ப நல்லவருடா, அம்மாவை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லி வயிற்றுல கையை வச்சு அவங்க அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதோட கட் பண்ணால் இங்கே நம்ம ஜிமினியும் கேபியவும் தான் காட்டுறாங்க. இப்போ ஸ்வீட்டி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கேபி முன்ன மாதிரி இல்லை. அதாவது முன்ன எதுக்கு எடுத்தாலும் ஜிமின்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தானே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஜிமின்கிட்ட வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். உடனே சீக்கிரமாக வந்துடுங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறது ஜிமினுக்கே ஷாக்காக இருக்குது. என்ன நிஜமாவா? ஆமாம், நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் நான் வெயிட் பண்ணக்கூடாதா? நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே, என் ஹஸ்பண்டுக்காக நான் வெயிட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு அவங்க பாசமாக பேசுகிறாங்க. அது வந்து ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. சரி போயிட்டு வாங்க, பாய் பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஜிமினியே பார்த்து சிரிக்கிறாங்க. உண்மையாக சொல்லணுன்னா நம்ம கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் இவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் மேலே தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கே சிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கேபிக்கு ஜிமினை பிடிச்சி போயிடுச்சு. ஜிமின் விட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கல, ஜிமினோட வாழணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஜிமினை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் எல்லோரும் பரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க போல். அதுக்காக எல்லாருமே பரபரன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்வீட்டி இருக்கா இல்லையா, அவளும் ஆஃபீஸில் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் சேர்ந்தே ஆகணும்னு சொல்கிறா. எதுக்காக அவள் அப்படி சொல்கிறான்னு தெரில. ஆனால் ஜிமினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவள் பேசுறது ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ஜிமின் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. மற்றவங்களும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மச்சான், நம்மளாம் இருக்கும்போது அவளால் என்ன பண்ண முடியும், ஜஸ்ட்டு வேலை தானே கேட்குறா, ஒரு வேளை இது அவள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கூட இருக்கலாம்ல. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. வீட்டில் இருந்து எதுவும் பண்ண முடியலன்னு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாலோ என்னமோ தெரியலையே, அதை வேறு எதை யோசிக்கணும்லடா அப்படின்னு சொல்ல மற்ற மெம்பர்ஸும் எதானாலும் பார்த்துக்கலாம் மச்சான், இந்த பிரச்சனையை இப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தால் தள்ளி போடுறது தான். தெளிவாக ஸ்வீட்டிக்கு புரிய வச்சிடு, உனக்கு உன் ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படிங்கிறத அவளுக்கு தெளிவாக புரிய வச்சுடு. உன் ஒய்ஃப் இல்லைனாலும் நீ ஸ்வீட்டியை ஏற்றுக்க மாட்டேங்கிறத தெளிவாக புரிய வை மச்சான். எத்தனை நாள் தான் இப்படியே அவளுக்கு பயந்து இருக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது ஜிமினுக்கும் இதான் சரின்னு படுது. உடனே ஜிமின் வந்து ஸ்வீட்டியை பார்த்து தனியாக பேசுகிறான். நீ இப்போ எதுக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது ஸ்வீட்டியே, என்னை மன்னிச்சிரு ஜிமின், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஒரு முட்டாள் மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. இதை பார்த்து ஜிமினால் ஒன்றுமே சொல்ல முடியல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜிமின் என்னை மன்னிச்சிரு, எனக்கு புரியுது உன் நிலமை
ஆக்சுவலாக நான் தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் வந்து உனக்கும் கேபிக்கும் நடுவில் வந்திருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏதோ நான் வந்து உன்னை லவ் பண்ணேன். ஆனால் நீ என்னை லவ் பண்ணியா இல்லையான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. எப்படி நம்ம 2 பேருக்கும் அந்த இடத்துல கல்யாணமே ஆயிருந்தாலும் நீ என் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு புரியாமல் போயிடுச்சு. நம்ம 2 பேரோட சந்தோஷத்தையும் கேபி கெடுத்துட்டான்னு நினச்சி தான் நான் எல்லாம் பண்ணேன். ஆனால் அது உண்மை கிடையாது. கேபிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் தான் ஓவராக பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு ஜிமின். உன்கிட்ட இது கேட்கலாமா என்னம்னு எனக்கு தோணல. கேட்டாலும் தப்பாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். ஏன்னா நான் பண்ணதுக்கெலாம் நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட யோசிப்பேன்னு எனக்கே தெரியும். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமினும் நீ ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொன்னீன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்வீட்டி. ஆனால் நீ மற்றது ஏதாவது பேசுனீன்னா தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். ஃப்ரெண்டாக இருக்க எனக்கும் ஓகே தான். ஆனால் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னோடனே, கவலைப்படாத ஜிமின். ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். நான் உன் வீட்டில் இருக்கிறதோட வெளியே இருக்கிறது தான் நல்லது. எல்லாத்துக்கும் மேலே நான் என் அக்காக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். என் அக்காக்கிட்டேயும் நான் அப்படிலாம் நடந்துருக்கக்கூடாது. உன் மேலே இருந்த கோவத்தை என் அக்காக்கிட்ட நான் காட்டியிருக்கவே கூடாது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்வீட்டி பேசுகிறது ஜிமினுக்கே ஆச்சரியமாக இருக்குது. உடனே ஜிமினும் சரி ஓகே, நம்ம ஸ்வீட்டி திருந்திட்டான்னு நினைக்கிறேன். இது ஆனால் நம்பிடலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஓகே பண்ணிட்டான். ஆனால் சீரியஸாக ஸ்வீட்டியை ஃப்ரெண்டாக நினைக்கிறதுல ஜிமினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் ஏதாவது ஏமாற்றுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை ஜிமினுக்கு. உடனே ஜிமினும் சரி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பிடுறான். ஜிமின் அங்காண்ட போனதுக்கப்புறம் ஸ்வீட்டி இங்கே வில்லத்தனமாக சிரிச்சு, ஜிமின் நீ என்னை நம்பு ஜிமின். அதுதான் எனக்கு நல்லது. அப்போ தான் உன்னை வச்சே எங்கள் பிளானை நாங்கள் போட்டு தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மீரா நீ சொன்னது ரைட்டு தான். நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசினா ஜிமின் என்கிட்ட நல்லா பேசுவான்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இப்படியே நான் ஜிமினை கொஞ்சம் கொஞ்சமாக என் வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஸ்வீட் இன்னும் திருந்தவே இல்லைங்க. மீரா சொல்லி ஏதோ பிளான் போட்டு தான் ஆடிட்டுருக்குது விளாட்டுக்கு. அப்படியே ஆஃபீஸில் ஜிமின்கிட்ட நல்லா பேசுகிறதும், வீட்டுக்கு போனால் நம்ம கேபி ஜிமினை நல்லா பார்த்துக்கிறதும், அதே மாதிரி ஜேகே சுசுக்கியை நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேஹோப்புக்கும் தான் நம்ம ஜேஹோப் வந்து ஹீரோயினி தான் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இல்லையா? அதனால வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனால் முடியவே இல்லை. எது சொன்னாலும் ஹீரோயினி வந்து தடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதையும் பேசி பேசி ஜேஹோப்பை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஜேஹோப் வந்து சொல்கிறான், உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இதை வந்து நான் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும். எனக்கு வேறு வழியே இல்லை. ஆனால் இதை நான் வந்து உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னா, இந்த விஷயத்த நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட இந்த விஷயம் எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. இதை நான் உன்கிட்ட தான் சொல்லணும். எனக்கு யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணல. உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. இப்போ விட்டால் வேறு எப்பயும் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன விஷயம்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்லேருந்து ஐரான்னு ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேரக்டரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, அந்த கதை தான். இப்போ எடுத்தோடனே காலேஜில் 3 பேர் மாஸாக நடந்து வராங்க. 2 பசங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு மாஸாக என்ட்ரி கொடுக்குறா. அந்த பொண்ணு பேர் தான் ஐரா. ஐரானா முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த கதை தான் ஐரா. ஐராவுக்கு இந்த வலது பக்கம் வந்து நம்ம ஹீரோ ஓவியம், இடது பக்கம் வந்து வினோத்னு ஒருத்தவன், அவன் பேர் வினோத்து. அவனும் வந்துட்டுருக்காங்க. 3 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. நம்ம மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. ஐராவோடையும் வினோத்தோடையும் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து ஐராவும் வினோத்தும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. மெம்பர்ஸ்லாம் வந்து பாதியில் தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஐரா வினோத்லாம் ஹீரோவோட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அதனால 3 பேருமே எப்போதும் ஒன்றா சுற்றுறது, ஒன்றா போகிறது, ஒன்றா பைக்கில் சுற்றுறது, படம் பார்க்குறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. 3 பேருமே எப்போதும் ஒன்றாவே தான் இருப்பாங்க. நம்ம வினோத்துக்கு வந்து ஐராவை ரொம்பவே பிடிக்கும். வினோத் வந்து ஐராவை லவ் பண்ணுறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்குமே தெரியும். அவரும் அவங்க 2 பேருக்கும் ஃபேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தனியாக விட்டுட்டு எட்ட போயிடுவார். அவங்க 2 பேரும் தான் தனியாகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க 2 பேரையும் விட்டுட்டு தனியாக போகிறப்பெல்லாம் நம்ம மீரா ஹீரோ பின்னாடியே வருவாங்க. மீராவும் ஹீரோவும் ஒரே காலேஜ் தாங்க.
காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பார்த்துருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே மீராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போலேருந்து தான் சனியை ஹீரோ பின்னாடி இன்னமும் துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ தனியாகவே மீரா விட மாட்டா. ஹீரோ வந்து அவங்க 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தனியாக வருவார். ஆனால் இவ பின்னாடியே வந்து நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்காக இப்படி பண்ணுற, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா. ஹீரோ வந்து நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன சொன்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படி தானே சொன்னேன், அப்புறம் எப்படி என்னால் உங்க கூட பேச முடியும்னு ஹீரோ விலகி விலகி தான் போவார். மீராவும் ஏன் லவ் பண்ணால் என்ன தப்பு, நானும் நல்ல பொண்ணு தான்ப்பா, கொஞ்சம் லவ் பண்ணி தான் பாரேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அந்த மாதிரி தான் மீரா சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் தனியாக சுற்றுவாங்க. இங்கே மீராவும் இவனும் தனியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இது வந்து மீரா வந்து ஹீரோவோட பேசுகிறது வந்து நம்ம ஐராவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா ஐராவுக்கு வந்து நம்ம ஹீரோவை தான் பிடிச்சிருக்கும். ஆனால் வினோத்துக்கு வந்து ஐராவை பிடிச்சிருக்குங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியும்ல. அதனால் அவனுக்கு வந்து ஐரா மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் ஐராவுக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கும். அதனால் மீராவை எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பாள். ஐராவுக்கும் மீராவுக்கும் இதனால் டெய்லியும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் மீராவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து எதுக்காக நீ ஐரா கிட்டே எப்போ பாரு சண்டை போடுறேன்னு கேட்கவும், வினோத் வந்து ஐராவை பிடிச்சி இழுத்துட்டு போய் நீ கோவப்படாத, அவளே ஒரு லூஸு, அவகிட்ட நீ ஏன் போய் சண்டை போட்டுட்ருக்குன்னு இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் டேஸஸ். ஒரு நாள் மீரா வந்து சரி நம்ம பொறுத்தது போதும், இப்படியே விட்டுட்டு இருந்தால் அந்த மீரா நம்ம ஆளை கொத்திட்டு போயிடுவானாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தியை கூப்பிட்ருப்பா. அவளோட இங்கே பாருடி, இன்றைக்கி நான் எப்படியாவது ஹீரோக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் அதை அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற, நீயும் வினோத்தும் எப்போ பாரு ஜோடியாக தானே சுற்றுறீங்க, அட்லீஸ்ட் வினோத்துக்கிட்டையாவது நீ ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை எனக்கு வினோத்துக்கிட்ட கூட ஹீரோவை லவ் பண்ணுறேன்னு சொல்ல தைரியம் இல்லை, ஆனால் இதுக்கு மேலேயும் நான் அதை விட்டுட்டு சும்மா இருக்க போதில்ல. அந்த மீரா வந்து ஹோபிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் நான் வந்து ஹோபிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. பின்னாடி பார்த்தா வினோத்து பூவோட கையில் நின்றுட்டுருப்பான். இதை பார்த்துட்டு அவ்வளோதான், அவன் மனசே உடஞ்சி போயிடுச்சு. உடனே ஹீரோ வந்து மச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளாட்டியும் அவன் கையில் வச்சிருந்த பூவை கீழே போட்டுட்டு அப்படியே திரும்பி போகிறான். உடனே ஹீரோ வந்து மச்சான் நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லும்போது, நீ வாயை மூடு, நீ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டல்லடா, நீயும் எல்லார் மாதிரியும் ஆயிட்டல்ல அப்படின்னு சொல்லி வினோத் வந்து ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு வேகமாக போகிறான். மச்சான் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இங்கே ஹீரோ வந்து ஐரா கிட்ட என்ன ஐரா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே இவங்க பேசுகிறது வந்து ஒரு ரோடு ஓரத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரோடு ஓரமாக தான் அவங்க நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சண்டை எல்லாமே வினோத் அங்காண்ட போயிடுவான். ஹீரோ இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கான். ஹீரோ இப்போ ஐரா கிட்ட போய் என்ன ஐரா எதுக்காக இப்படி பண்ணுன, நீ எதுக்காக என்ன லவ் பண்ண, நீ வினோத்தை லவ் பண்ண வேண்டியதானே, அவன் தானே உன் கூட இருக்கான் அப்படின்னோடனே என்ன ஹோபி இப்படி பேசுகிற, எனக்கு உன் மேலே தான் லவ் வந்துச்சு, வினோத் மேலே எனக்கு லவ் வரவே இல்லைன்னொன்னே அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமான்னொன்னே இங்கே ஐராவுக்கு ஒன்றுமே புரியல. அவளுக்கு இப்போ தான் புரியுது வினோத் வந்து அவளை லவ் பண்ணுற விஷயமே. இல்லை எனக்கு தெரியாது, வினோத் என்ன லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னோடனே ஹோபி ப்ளீஸ் ஹோபி என்னை ஏற்றுக்கோ ப்ளீஸ், எனக்கு சத்தியமாக வினோத் என்ன லவ் பண்ணுறான்னு தெரியாது, நீ வந்து என்னை லவ் பண்ணு ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. ஸ்டாப் இட் ஐரா, நான் உன்னை என்னோடய ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், ஃப்ரெண்டுக்கும் மேலே சொன்னோன்னா நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்த்தேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன், என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது ஐரா வந்து கேட்காம ஹீரோ காலெல்லாம் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி. நிறுத்து ஐரா, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ காலில் விழுந்து கெஞ்சினா நான் உன்னை லவ் பண்ணிவிடுவேனா, அப்படி லவ் பண்ணால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். உடனே வினோத் வந்து அங்கே போய் நின்றுட்டு தான் யோசிக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோவுக்கே தெரியாதுல்ல, அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பான் ஐராவை வந்து லவ் பண்ணுவோம், ஐரா வந்து வினோத்தை லவ் பண்ணுவோன்னு சொல்லி. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு செம்மையாக கத்துறான். கத்தும் போதே திடீர்னு ஒரு சவுண்டு, ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஐரா கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடான்னு இவன் திரும்பி பார்த்தா அங்கே ஐராவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. அவனால் ஒன்றும் பண்ணவே முடியல. ஹோபி வந்து முன்னாடி போயிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் வினோத்துக்கு அப்படியே ஒன்றுமே சொல்லலை, ஷாக் ஆகி நிற்கிறான். அப்போ தான் மீரா வந்து எதுக்காக ஹோபி இப்போ ஐராவை தள்ளி விட்டுட்டு நீ போகிற, எதுக்காக தள்ளி விட்டு போன, உன்னால தான் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு மீரா கத்துறதை பார்த்தோன்னே ஹோபிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதே இடத்துல ஸ்டில்லாகி நிற்கிறான்.
வினோத் வேகமாக கத்திக்கிட்டு ஐரா அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து அவளை தூக்குறான். அவங்க மண்டையிலலாம் செம்மையாக பிளட் ஆயிருக்குது. நம்ம ஹோபி இருக்காங்களா அந்த இடத்துல தானே ஸ்டன் ஆகி நின்றுருப்பாங்க. அப்போ வந்து மீரா போய் ஹோபி ஹோபிங்கிறா. அப்படியே அதே இடத்துலயே ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். இப்போ ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான். பார்த்தா 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரமாக ஹீரோ வந்து மயக்கத்தில் தான் இருந்திருக்கான். இந்த ஷாக்கு உங்களால் தாங்கிக்க முடியல, அதனால தான் நீங்கள் இப்படி மயங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஐரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருன்னு டாக்டர்ஸுங்களுக்கெல்லாம் தெரியல. இவன் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஐரா செத்துட்டா. செத்தோன்னே வினோத் வந்து உன்னால தான்டா இப்படி ஆச்சு, அட்லீஸ்ட் நீயாவது லவ் பண்ணியிருக்கலாம்ல, அவள் உயிரோடவாது இருந்திருப்பா, நீ எதுக்காக இப்படி பண்ண, என் ஐராவை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் போயிட்டான். வினோத் ஐரா 2 பேருமே இல்லாமல் ஹோபி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அப்போ மெம்பர்ஸ் தான் வந்து அவனை கொஞ்சம் தேற்றி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் இப்போ நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்லும் போது ஹீரோயினிக்கு செம்மையாக அழுக வருது. அழுதுகிட்டு அப்போ இதுதான் நீங்கள் என்கிட்ட மறைச்சதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஆமாம், இதுக்கு தாண்டி எனக்கு உன்கிட்ட மறைச்சேன்னு ஒன்றுமே இல்லை, இதை தாண்டி உண்மை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. என்னால் தான் ஐரா செத்துட்டா. நான் மட்டும் அவள் கையை உதறி விடலைன்னா அவள் கீழே விழுந்திருக்க மாட்டா. அவள் விழுந்த நேரம் கார் வந்திருக்காது, அவள் மேலே ஏறி இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோக்கெல்லாம் செம்மையாக அப்படியே கண் கலங்கி அப்படியே சொல்கிறான். அவனால் பேசக்கூட முடியல. அப்படி திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினிக்கிட்ட. ஹீரோயினி பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை உங்கள் வாயிலேருந்து வர வைக்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் மறந்து போன மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கும் செம ஷாக்கு. என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கே. என்னாச்சின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஆக்சுவலாக இந்த ஐடியாலாம் யார் கொடுத்தானா நம்ம மெம்பர்ஸ் தான். நம்ம மெம்பர்ஸில் தான் கொடுத்துருக்கான் இந்த ஐடியாவெல்லாம். ஹீரோயினி இதை சொன்னோன்னே ஹீரோ ஷாக். என்னது கொடுத்தானா அப்படின்னோடனே, ஆமாம், நானும் எத்தனை நாள் தான் கேட்குறது, நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும், அதனால தான் நான் மெம்பர்ஸ்லாம் சொன்ன மாதிரி மறந்து போன மாதிரி நடித்தா நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க, உங்கள் மனசில் இருக்கிற லவ்வும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ் தான் ஐடியா கொடுத்தாங்க. அதுலேயும் அண்ணா தான் ஐடியா கொடுத்தாரு, அவர் சொன்னது தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து, இது நீ பண்ண வேலை தானாடா, உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பேச, இங்கே பாருங்கள், ஐரா செத்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட், அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இத்தனை வருஷம் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் 5 வருஷத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஐரா செத்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே ஹீரோ வந்து, எனக்கு அதெல்லாம் புரியுது, ஆனால் என்னால் ஏற்றுக்க தான் முடியல, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வினோத் கூட அதுக்கப்புறம் நான் பார்க்க கூட இல்லை தெரியுமா, இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, இருந்தாலும் அந்த மீரா எப்படி உங்களை இத்தனை வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சுமே எப்படி லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா, சீச்சி பொறாமையா, எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லையா, அவள் லவ் பண்ணால் எனக்கு என்ன, அப்படியா, நம்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு பழசெல்லாம் மறந்து போலங்க, அவங்க தான் ட்ராமா பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் தான் மனசில் இருக்கிற லவ்வை சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸோட அவங்க நைட்டு ரொமான்ஸு, காலைல ரொமான்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸோட இப்போ உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே மாறிட்டாங்க. இப்போ இங்கேயே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் பரபரன்னு எல்லோரும் ஒரு மீட்டிங்க்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீட்டிங்னா, அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போது நம்ம எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோன்னா, குழந்தைங்கலாம் மிஸ் ஆகிட்டா, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, குழந்தைங்க இந்த மாதிரி மிஸ் ஆகிட்டா அவங்களால வீட்டுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அவங்கள ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து அட்ரஸ் என்ன அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் விசாரித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு மிஷின் அது. அது வந்து ரோட்டில் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்காக தான் இப்போ எல்லாருமே பரபரன்னு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால ஒரு பெரிய அந்த ப்ராஜெக்டை வந்து ரிலீஸ் பண்ணுற இந்த உலகத்துக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான மீட்டிங் தான் எல்லோரும் பரபரன்னு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீரா இருக்கா இல்லையா,
அவள் வந்து இந்த மீட்டிங்லேயே நம்ம முடித்தாதான் உண்டு, இல்லைன்னா அவங்கள அழிக்கிறதே கஷ்டமாயிடும், இந்த ப்ராஜெக்டை மட்டும் நேராக இருக்கவே முடியாது, உனக்கு நான் சொன்னது புரியுதில்ல, அதை மட்டும் நீ பண்ணுன்னு சொல்ல, இங்கே வந்து நம்மளோட ஸ்வீட்டியும் அதெல்லாம் நான் பக்காவாக பண்ணிவிடுவேன், நீங்கள் கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போது ஸ்வீட்டி வந்து என்ன பண்ணுறா, யாருமே இல்லாத மாதிரி மீட்டிங் ரூம்குள்ளே போயிடுறா. போனால் யாருமே அங்கே இல்லை. அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா, அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து ஏதோ ஒரு பென்ட்ரைவில் வந்து ஏதோ ஒரு டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பெரிய பார்ட்டி இந்த உலகத்துக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நாளைக்கு தான் நடக்க போகுது, நாளைக்கு காலைல நடக்க போகுது. இப்போ இன்னைக்கு நைட் நேரத்துலேயே வந்து என்னமோ யாருமே இல்லாத மாதிரி திருட்டுத்தனமாக ஏதோ பென்ட்ரைவில் போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் கதையை இந்த பென்ட்ரைவை வச்சே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டி ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். ரொம்ப லேட்டாகி தான் வீட்டுக்கு போகிறான். போகும்போது வீட்டு வாசல்லே ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று கிடக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கேபி அரேஞ்ச் பண்ண டிவோர்ஸ் பேப்பர் தான். அதில் கேபியோட சைனும் இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோ செம ஷாக் ஆகிட்டான். அதுவும் இல்லாமல் அவள் வீட்டில் தானே இருக்கா, அவன் கையிலே கொடுத்துருக்கலாம், ஆனால் கொரியர் மாதிரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள் சந்தோஷமாக சிரிக்கிறது, இவங்கிட்ட பேசுகிறது, இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிருப்பான் இல்லையா. அதெல்லாம் அப்போ பொய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பான். நினச்சிக்கிட்டே ரொம்ப சோகமாக தான் வரான். மூஞ்சில் ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த லெட்டரை பார்த்ததுமே மூஞ்சி வாடி போயிடுச்சு. கேபி வந்து வந்துட்டிங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே எனக்கு வேணாம், பசிக்கலை, நான் வெளியவே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கூட பேசாமல் அப்படியே போய் படுத்து தூங்கிடுறான். உடனே கேபி வந்து ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த டென்ஷனில் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் போய் படுத்து தூங்கிடுறா. ஆனால் மறாவது நாள் காலைல கேபி ஏந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ ஏஞ்சி போயிட்டான். பார்த்துட்டு சொல்லாமல் போயிட்டாரு, சொல்லாமல் போக மாட்டார் அப்படின்னு கேபி முழிச்சிக்கிட்டு இருக்கா. அங்கே ஜிமினுக்கு அந்த மீட்டிங்க்காக பரபரன்ட்டு இருக்கும்போது தான் ஜிமினுக்கு அவங்க ப்ராஜெக்ட்டுக்கான எல்லாமே எரர் அடிக்குது. என்னடா எரர் காட்டுது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக எல்லாருமே அதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்குலாம் ஒன்றுமே புரியல. யார்டா இப்படிலாம் பண்ணால் எப்படி எரர் காட்டும், காட்டாதே அப்படிங்கும்போது ஸ்வீட்டி மட்டும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜிமினு மெம்பர்ஸ் எல்லாருமே செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஹோபியும் தான். எல்லாருமே செம்ம ஃபியர் தான். அப்படியே ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. இப்போ போய் அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே எரர் அடித்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே முடியல. யார் இதெல்லாம் டெலீட் பண்ணியிருப்பா, எப்படி நம்ம ப்ராஜெக்ட் எரர் அடிக்க முடியாது, யார் வந்து இங்கே பண்ணியிருப்பான்னு சிசிடிவி கேமராலாம் பார்த்தா சிசிடிவி கேமராலாம் டெலீட் ஆகிருக்குது. உடனே நம்ம ஆரம் தான் ஹேக்கர் வேலைலாம் நல்லா தெளிவாக பண்ணுவான். அதனால் ஆரம் வந்து கம்ப்யூட்டரை நோண்டி சிசிடிவி கேமராவில் டெலீட் ஆன ஃபுட்டேஜெல்லாம் கவர் பண்ணிட்டான். அதில் தான் தெரியுது ஸ்வீட்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியுது. உடனே நம்ம எல்லாருமே டென்ஷனாக இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு டென்ஷனுமே இல்லாமல் கூலாக இருக்கான். என்னன்னு தெரில. உடனே எல்லாருமே கேட்குறாங்க, டேய் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது பேக்கப் பிளான் வச்சுருக்கியா, இப்போ என்ன பண்ணுற, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுது அப்படின்னோடனே கவலைப்படாதீங்க, நம்ம பண்ணது எல்லாமே நம்மளோட உழைப்பு எதுவுமே வேஸ்ட்டாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கு மேலே பயங்கரமாக நம்ம ஸ்வீட்டிக்கு இப்போ சொல்கிறான், நம்மலாம் டென்ஷன் ஆனோன்னா ஸ்வீட்டி பார்த்து சந்தோஷப்படுவா, அவளை சந்தோஷப்படவே வைக்கக்கூடாது, நம்ம கூலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், அவள் எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நம்மளோட ஃபைல்ஸே திருடி நம்மளுக்கே ஆப்பு வைக்கலான்னு நினைப்பா, அவளை நம்ம கொஞ்ச நேரம் கதற விடுவோமா, எதுக்காக இவங்க கூலாக இருக்காங்க, பேக்கப் பிளான் ஏதாவது வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேலை கொடுக்குறவங்களும் இதனால் டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லி எல்லா மெம்பர்ஸுமே இப்போ கூல் ஆகிட்டாங்க மாதிரியே. இதை பார்க்க ஸ்வீட்டிக்கு தான் இன்னும் டென்ஷன் ஆகுது. உடனே ஸ்வீட்டிக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம மீரா தான். இன்னும் 2 நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகுது, எல்லாருமே கூலாக இருக்காங்க, பேக்கப் பிளான் வச்சுருக்காங்களா ஏதாவது, இல்லைன்னா வேறு ஏதாவது கீப்பி ஏதாவது வச்சுருக்காங்களா, எதுக்காக எல்லோரும் இப்படி கூலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீரா கத்தும் போது, இல்லை எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், ஆனால் எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கு கன்ஃபியூஸாக இருக்கா. இப்போ எல்லாமே ஆரம்பித்தாச்சு. எல்லா மெம்பரும் என்ன தான் கூலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே ஃபியர் இருக்குது. ஏன்னா வந்து இவங்க நைட்டு பகலாக கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக இது பண்ணது, இந்த ப்ராஜெக்ட் ஸ்பாயில் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இருக்கும்போது
ஒருத்தர் வந்து நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ் பிஸ்னஸில் ஒரு புது ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக இந்த மேடையில் நம்மளோட ஜேகே சார் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண, ஜேகேவுக்கெல்லாம் உயிரே இல்லை, செம பயம். என்னடா பண்ணுறது, நம்ம இதெல்லாம் எரர் அடிக்குதே, நான் எப்படி இப்போ காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே பயந்துக்கிட்டே தான் போகிறாரு. பயந்துக்கிட்டே போய் பயந்துக்கிட்டே போனாலும் அங்கே மேடைக்கு போனோடனே பயம்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஹாய் ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தான் ஒரு புது நாங்கள் ப்ராஜெக்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இதனால் கண்ணு தெரியாதவங்களும் வழி கண்டுபிடிக்கலாம், சின்ன குழந்தைங்களும் வீட்டு அட்ரஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது தானாகவே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த குழந்தை மிஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முழுசாக காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நான் உங்களுக்கே காட்டுறேன் எங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு லேப்டாப் முன்னாடி போய் நின்று காட்டுறாரு. ஐயோ கடவுளே, எரர் அடிச்சிருக்கோம், அது எரரில் தானே இருக்கும், அதனால் வீடியோ வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் ஜேகே வந்து அதை தட்டிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. மூடிட்டு திறக்கும் போது தான் தெரியுது அங்கே எரர்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க மேக் பண்ண வீடியோ அப்படியே எல்லாருக்குமே தெரியுது. இதெல்லாம் பார்த்து ஜேகேவுக்கு செம ஷாக்கு, மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஒரு வழியாக அந்த ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு எல்லாருமே வரும்போது செம ஹாப்பி. ஏன்னா அது ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நிறைய வியூவர்ஸ் போக ஆரம்பிச்சிரும். நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பேர் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க ஆன்லைன்லேயே. அதனால எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்குறாங்க, எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் கூலாக இருந்திருப்பாங்க. அதனால் டே மச்சான், இது உன் வேலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் சொல்கிறான். எல்லாருமே கிளம்பும் போது தான் லாஸ்ட்டாக கிளம்பியிருப்பான். அவன் கிளம்பும் போது திடீர்னு யாரோ பார்க்குற மாதிரி விக்கு தோணியிருக்கும். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்திருக்கும். அதனால் ஒரிஜினலை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல டூப்ளிகேட் பென்ட்ரைவை தான் வச்சுட்டு போவான். அதாவது அந்த ப்ராஜெக்டோட காப்பியை தான் வச்சுட்டு போவான். ஆனால் நம்ம ஸ்வீட்டி என்ன நினச்சிக்கும், ஒரிஜினலே இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் போய் அதை எரர் ஆக்கி விட்ருக்கோம். அதை தான் மெம்பர்ஸ்லாம் பார்த்து எரர் ஆக்கியிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னோன்னே, நல்ல வேலை மச்சான், நீ பண்ணின பேக்கப் பிளானு நீ எப்போயோ ரெடி பண்ணி வச்சுட்ட, இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னோடனே நம்ம இது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், இது எப்பட்றா நான் வேஸ்ட்டாக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து, அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எல்லாருக்குமே இப்போ தான் நிம்மதியாக வருதுன்னு எல்லாருமே இப்போ தான் ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்றாங்க. அவங்க ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் ஜிமின் சொல்கிறான், இதை மீரா ஸ்வீட்டி பண்ணியிருப்பான்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலடா, அவள் திருந்திட்டான்னு தான் நான் நினச்சேன், அவளை என்னோடய ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்தேன், உண்மையாலுமே அவள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அவளை சும்மா விடக்கூடாது மச்சான், அவளை விடுறது நமக்கு ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கேபி வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, டைமே பார்த்துட்ருக்கா. அந்த ப்ரோக்ராமை கேபியும் பார்த்துட்டு அவளும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் எப்போயோ முடிஞ்சிச்சுல்ல, இன்றைக்கி சீக்கிரமாக வர வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ லேட் வளர்த்துறாரு அப்படின்னு சொல்லி ஜிமினுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே மணி இப்போ ஒரு 12 இருக்கும். அப்போ வந்து பெல் சவுண்ட் கேட்குது. உடனே கேபியும் போய் பார்க்க ஜிமின் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்து நிற்கிறாரு. கேபி உடனே போய் பிடிக்கலான்னு போக ஜிமின் தட்டி விட்டு, ஏய் எனக்கு வர தெரியும், நீ யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னோடனே, இன்னைக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு குடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேபி கேட்க, நான் குடிப்பேன், ஏதாவது பண்ணுவேன், அதை ஏன் நீ கேட்குற, நீ யார், நீ என்ன என்னோடய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நான் யாரா அப்படின்னோடனே, அதான் நீ டிவோர்ஸ் வாங்க போகிறல்ல, அப்புறம் என்ன ஒய்ஃபு கீஃபு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போடி சும்மா நடிச்சிட்டுலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது கேபிக்கு ஒன்றுமே புரியல. நான் டிவோர்ஸ் வாங்க போகிறேன், நான் என்ன சொல்கிறீங்கன்னொடனே அந்த டிவோர்ஸ் லெட்டர் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே கேபி மேலே தூக்கி போட்டு, இதெல்லாம் இருந்தும் எதுக்காக என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்கிற, என்னோடய ஒய்ஃப் மாதிரி எதுக்கு நடந்துக்கிற, எதுக்காக என்னை கஷ்டப்படுத்துகிற, என்னை இன்னொரு டைம் நீ அப்படி பண்ணாத, உன் இஷ்டத்துக்கே நடந்துக்கோ, நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அதில் நான் ஆல்ரெடி சைனும் போட்டுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் அதில் சைன் போட்டதை பார்த்தோன்னே கேபிக்கு செம ஷாக்கு. அப்போது நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுத்திக்கிட்டே கேட்க, ஆமாண்டி நீயே டிவோர்ஸ் பண்ணிட்ட, அப்புறம் எதுக்குடி நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாங்கிறப்ப நீ எனக்கு வேணாம், என்கிட்ட பேசாதப்போ அப்படின்னு சொல்லி கேபியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவங்க போய்
அவன் தள்ளி விட்ட ஃபோர்ஸ்க்கு கீழே விழுந்துருவாங்க. அங்கே வந்து டேபிள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவங்க மண்டை அடிபட்டு ரத்தமும் வரும். ஆனால் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கே போயிடுவான். கேபிக்கு செம அழுகையாக வருது. அவங்க அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே செம்மையாக அழுகுறாங்க. ஜிமினோட பேசினது, பழகுனது, ஜிமினோட இருந்தது, ஜிமின் அன்பு காட்டியிருப்பான்ல அது, அவங்க திட்டம் போதெல்லாம் ஜிமின் அமைதியாக இருந்தது, இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு செம்மையாக அழுகுறாங்க. அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ இல்லை, இப்போ நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நீ என்னை விட்டு போகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறாங்க. இவங்களை திட்டிட்டு ஜிமின் போயிருப்பான் இல்லையா, அவனும் அங்கே ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு தான் இருக்கான். ஜிமின் குடிக்கலாம் இல்லை, குடிச்சிட்டு வந்த மாதிரி நடிச்சிருப்பான். அவனும் இந்த மாதிரி கதவுல சாஞ்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு அழுகுறான். அவனும் அழுதுட்டு இருக்கான். இறங்கி விட்டாய், அணு அணுவாய் கலந்து விட்டாய். இப்படியே 2 பேரும் அழுதுட்டு இருக்கதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட் தான் கடைசி பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸை இந்த ஸ்டோரியை இதோட நம்ம முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். சாரி, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லை, சாரிடா. ஓகே அமேஸ், பாய், லவ் யூ, பாய் அமேஸ்.